புனித வெள்ளி நாளான இன்னைக்கு இயேசப்பாவோட பாடுகளை நாம ஒரு சின்ன தொகுப்பா பார்க்க போறோம். பெரிய வியாழன்னு நாம சொல்ற அந்த வியாழக்கிழமையில இயேசு கெத்சமனே தோட்டத்தில் ஜெபம் செய்தார். இயேசு துக்கமாகவும் பயமாகவும் இருந்தாலும் தம்முடைய பிதாவிடம் பிரார்த்தனை செய்தார். இயேசு ஜெபத்தை முடித்த பின் அவரின் சீஷர்களில் ஒருவனான யூதாஸ் காரியேத் அங்க வந்து அவரை முத்தம் செஞ்சு காவலர்கள் கிட்ட காட்டி கொடுத்தான். இயேசுவை காட்டி கொடுக்க யூதாஸ் அவங்க கிட்ட வாங்கினது 30 வெள்ளிக்காசு. சிப்பாய்கள் இயேசுவை சுற்றி வளைத்து அவரோட கைகளை கட்டுனாங்க. அந்த நேரத்துல பேதுரு கோபமா ஒரு வேலைக்காரனை நோக்கி வாள் வீசினான். அதுல வேலைக்காரனோட காது அறுபட்டது. ஆனால் இயேசு பேதுருவ அமைதியா இருக்க சொல்லி அந்த வேலைக்காரனோட காதை சரி பண்ணாங்க. அப்புறமா இயேசு சிப்பாய்களோட அமைதியா போனாங்க. கோபமுள்ள ஆசாரியர்கள் இயேசுவை சூழ்ந்து குற்றம் சாட்டினாங்க. இயேசு அவர்களுக்கு எதிராக அமைதியாகவும் சமாதானமான முகத்துடன் நின்னார். இயேசுவை கைது செய்து கூட்டிச் சென்ற பின் 12 சீஷர்களும் பிரிந்து சென்றார்கள். பேதுரு ஒரு தீமூட்டத்தின் பக்கத்தில் அமர்ந்திருந்தான். அப்போ அங்க வந்த சிலர், நீதானே இயேசுவுடன் இருந்த சீமோன் பேதுரு என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு தான் அவன் இல்லை என்று 3 முறை மறுதலித்தான். அப்போது சேவல் கூவியது. ரோம சிப்பாய்கள் இயேசுவின் தலைமேல் முள் கிரீடம் வைத்து அவரை இழிவுபடுத்தினார்கள். அவரை ஏளனம் செய்து சிரித்தார்கள். இயேசு தன் தலையை கீழ் நோக்கி அமைதியாக இருந்தார். பிலாத்துவின் நீதிமன்றத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்வதான மக்களின் கோரிக்கை உறுதி செய்யப்பட்டது. பின்னர் பிலாத்து தன் கைகளை கழுவி, இந்த இரத்த பலி என்மேல் விழாதிருப்பதாக என்று சொன்னான். இயேசு சிலுவையை கஷ்டப்பட்டு தோளிலே சுமந்து சென்றபோது மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிறபோது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். சிலுவையில் இயேசு 7 வார்த்தைகளை கூறினார். அது என்னன்னு பார்த்து அந்த வார்த்தைகளை நாமும் ஒரு சிறிய கை அசைவுகளுடன் கத்துக்கலாம் வாங்க. முதலாம் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். மூன்றாம் வார்த்தை, தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின் அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். நான்காம் வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஐந்தாம் வார்த்தை, இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆறாம் வார்த்தை, எல்லாம் முடிந்தது. ஏழாம் வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சிலுவையில் இயேசு தன் ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து அதை சுகந்தவர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டி ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையில் இயேசுவை வைத்தார்கள்.